மாமியாரை வீட்டை விட்டு துரத்திய மருமகள். சாந்தி, சாந்தி, இதை பாரு, கதவை திற சாந்தி. என்ன இந்த பொண்ணு இப்படி செய்கிறா என்று எண்ணிய ராஜத்திற்கு சற்றட முகம் முழுவதும் சூடாகியது. தலைக்குள் வேகமாக ரத்தம் பாய்வது போன்ற உணர்ச்சி வந்தது. இன்னமும் தனது மருமகள் சாந்தி செய்த செய்கையின் தீவிரம் புரிய ஆரம்பிக்கவில்லை ராஜத்திற்கு. ஒரு உப்பு பெறாத விவகாரத்திற்கு அந்த விவாதம் தொடங்கியது. உண்மையிலேயே அது உப்பு பெறாத ஒரு விவகாரம்தான். சென்ற ஆண்டு அந்த சிறிய ஊரில் கடை தெருவில் ஒரு மருந்து கடை வைத்திருந்த கணவர் வடிவேலு இறந்த பொழுது ராஜத்திற்கு 62 வயது. அவர் ராஜத்தை விட 5 வயது மூத்தவர். சொந்த தாய்மாமன்தான். தாயற்ற பிள்ளையாக வளர்ந்த தனது அக்காவின் மகளான ராஜத்தை கைப்பிடித்தார். ராஜத்தின் பள்ளி படிப்பு 11ஆம் வகுப்பு வரைதான். 16 வயது ஆனதும் ஊரில் நல்ல சொத்து பத்தோடு இருந்த ராஜத்தின் தந்தை அவளை தனது மைத்துனருக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்பொழுதும் வடிவேலிடம் இருந்தது அந்த ஒரு மருந்து கடைதான். அவருக்கு பரம்பரையாக வந்த சொத்து அது. சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று இறந்த மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வடிவேலுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் அருமையாக செல்வ செழிப்புடன் வளர்ந்த தனது மகள் ராஜத்தை தன்னை போலவே வடிவேல் வாழும் அருமையாக வைத்து காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை ராஜத்தின் அப்பாவிற்கு சிறிதும் இல்லை. கணவனுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்த தனது மகளுக்கு முதல் குழந்தையாக அவரது பேரன் சந்திரன் பிறந்ததும் ஒரு நல்ல வீடாக வாங்கி கொடுத்தார். அதை தனது மருமகன் பேரும் எழுதி வைக்கவில்லை, தன் மகள் பேரும் எழுதி வைக்கவில்லை. அவருக்கு வடிவேலுவின் திறமையிலும் நம்பிக்கை இல்லை, சூட்டையாக இல்லை என்று அவர் கணித்திருந்த ராஜத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. கணவன் ஏதாவது சிரமம் என்று கேட்டால் யோசிக்காமல் வீட்டை விற்க அனுமதிக்க விட்டு நடுத்தெருவில் நிற்கும் நிலை வரலாம் என்பது அவர் எண்ணம். எனவே பேரன் பிறந்த கையோடு அவனது பெயரில் ஒரு வீடு வாங்கி எழுதி வைத்தார். பேரன் பெரியவனாகும் வரை யாரும் வீட்டை ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு வளர்ந்த அவன் அம்மாவை காப்பாற்றுவான் என்பது அவர் தனது மகளுக்காக செய்த எதிர்கால திட்டம். ஆனால் இப்போது அந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டுதான் ராஜம் தன் மருமகள் சாந்தியை கதவு திற என்று கெஞ்சி கொண்டிருந்தார். காலையில் குளித்து முடித்து முடியை கோடாளி கொண்டையாக போட்டுக்கொண்டு முருகா என்று கைகூப்பி முருகனுக்கும் அருகிருந்த மறைந்த கணவரின் படத்திற்கும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு திருநீரை அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டு சமையலருக்கு சாப்பிட வந்தார். நீரிழிவு நோய் வேறு படுத்துகிறது. வேளா வேலைக்கு சாப்பிடாவிட்டால் அவருக்கு தலை சுற்றல் வந்து விடுகிறது. ஒரு தட்டில் அடுப்பு மேடையில் இருந்த பாத்திரத்திலிருந்து 3 இட்லிகளையும் கொஞ்சம் சட்னியை வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார். மருமகள் சாந்தி செய்த சமையல் அது. அவர் வாசலில் கீரையோ காய்கறியோ வாங்கி கொண்டு பேரம் பேசும் சத்தம் கேட்டது. 2 வில்லல் எடுத்து வாயில் போட்டவுடன் சட்னியில் உப்பு இல்லை என்று தெரிந்து முகம் சுளித்தாள். பேசாமல் சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் விதி யாரை விட்டது? கீரையுடன் உள்ளே வந்த சாந்திதான், என்ன சாந்தி இது, நீ சட்னிக்கு உப்பு போடலையே என்றார். ஏதோ எரிச்சலில் இருந்த சாந்தி, ஏன் உப்பு இல்லாவிட்டால் உங்களால் சாப்பிட முடியாதா என்று எகத்தாளமாக கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த தட்டை பிடுங்கி பாத்திர விளக்கு இடைக்கு தூக்கி போட்டாள். இந்த அவமரியாதையில் அதிர்ச்சி அடைந்த ராஜா திடுக்கிட்டு, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்று ஆரம்பிக்கவும் இடைமறித்தாள் சாந்தி. எந்திரிக்க சொல்கிறேன் என்று சாந்தி அதட்டவும் மெதுவாக ஒன்றும் புரியாமல் இருந்தார். இங்கே வாங்க சொல்கிறேன் என்று கையை பிடித்து தரவென்று வாசலுக்கு இழுத்து போய் போங்க வெளியே என்றாள். யார் வீட்டில் இருந்து கொண்டு யாரை வெளியே போக சொல்கிற? இது ஏன் வீடு, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு இல்லை, இது ஏன் வீடு, என் வீட்டுக்கார பேரில் இருக்கிற வீடு. அனுசரித்து போக தெரியலைன்னா போங்க வெளியே என்று சொல்லி ராஜத்தின் கழுத்தில் கையை கொடுத்து வெளியில் தள்ளினாள். ராஜம் அவமானத்திலும் அதிர்ச்சியிலும் நிலை குலைந்து சாந்தி தள்ளியதில் நிலை தடுமாறி விழாமை இருக்க கம்பி கதவை கெட்டியாக பிடித்து கொண்டு சமாளித்தார். அவர் கையை கம்பி கதவை விழுந்து விடுவித்து வெளியே தள்ளி கம்பி கதவை மூடி தாழ்பாலை ஒரு நவுதால் பூட்டையும் போட்டு பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சாந்தி உள்ளே சென்று விட்டாள். கதவை பிடித்து கொண்டு நின்ற ராஜம் அழைப்பு மணியை அழுத்தினார். மின்சாரம் இல்லாததால் அது வேலை செய்யவில்லை. அவமான உணர்வுடன் கண்ணீர் முட்டி கொண்டு வந்த கண்ணீருடன் சாந்தி கொஞ்சம் கதவை திறவ என்று குரலை உயர்த்தாமல் அழைத்தார். சுற்றமுற்று பார்த்தார்.
அண்ட அயலில் யாரு காதிலும் விழாமல் சாந்திக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் எப்படி அவளை அழைப்பது? கணவர் வடிவேலு உயிருடன் இருந்தவரை நன்றாகத்தான் ஓடியது. பெரியவன் சந்துருவுக்கு பின் மீண்டும் ஒரு மகன் சங்கர். பிறகு ஆசை ஆசையாய் எதிர்பார்த்த மாதிரி மகள் தேவி பிறந்தார்கள். அனைவரும் நன்கு படித்தனர். சந்துருவுக்கு பக்கத்தில் 5 ஊர் தள்ளி இருக்கும் பல்கலையில் பேராசிரியராக வேலை. திங்களன்று தொடர்வண்டி ஏறினால் அங்கேயே தங்கிவிட்டு வார இறுதிக்கு தான் வீடு வருவான். சின்னவன் சங்கர் கணினி படித்துவிட்டு ஹைதராபாத்தில் வேலை. மகள் தேவிக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்க்கை அமைந்தது. சந்துருவுக்கு சொந்தத்தில் வடிவேலையின் பலநாள் நண்பர் மகள் சாந்தியை மணமுடித்தார்கள். சாந்தியும் தன்னை போன்றே தாயில்லாத பெண் என்பதால் ராஜத்திற்கு அவள் மீது இன்றும் பரிவுண்டு. சாந்தியின் திருமணத்தில் அவளுக்கு போடுகிறேன் என்று வாக்கு கொடுத்த நகையை போட முடியாமல் போனது சாந்திவின் அப்பாவிற்கு. இழுபறியில் இருந்த நீதிமன்ற வழக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பாகியதில் திருமணத்திற்காக கையில் இருந்த பணமெல்லாம் கரைந்து போக அடுத்த ஆண்டுக்குள் செய்து விடுகிறேன் என்று கூறி தனது நெடுநாள் நண்பரிடம் கூனி குறுகினான். அதை பற்றி இவர்கள் யாரும் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அடிக்கு மேல் அடியாக அவருக்கு மாரடைப்பு, மருத்துவமனை செலவு என்று தொடங்கி சம்மந்தி ஓராண்டுக்குள் உயிரையும் விட்டுவிட்டார். சாந்தி குடும்பத்தின் சொத்தினை பங்கு போட்டுக்கொண்ட சகோதரர்களிடம் தந்தை தனக்கு தருவதாக சொன்ன நகைகளை கொடுத்துவிட்டு பங்கு போட்டுக்கொள்ள சொல்லப்போவதாக சொன்னாள் சாந்தி. ஆனால் வடிவேலு தடுத்து விட்டார். உனக்கு இருக்க சொந்தமே உன் அண்ணன்கள்தான். அவர்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும் அவர்களது கடமை பற்றி. அதை அவர்கள் மதிக்காத பொழுது சொத்து கேட்டு உறவை முறிக்காது. அவர்கள் வரப்போக உனக்கு உறவு என ஒருவர் இருக்க வேண்டும். உறவு முக்கியம். யாரோ இனி நகையை பற்றியோ சொத்தை பற்றியோ சாந்தியிடம் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார். அவரது பெருந்தன்மை நினைவுக்கு வந்து கண் கலங்கியது ராஜத்திற்கு. மருமகள் மாதிரியாக வைத்திருந்தோம் அவளை என்று எண்ணியவாறு மீண்டும் வீட்டுக்கு எட்டி பார்த்தார். ஆள் அரவமே இல்லை. எவ்வளோ நேரம்தான் வெளிப்படியில் நிற்பது? கால் வலித்தது. வாசப்படியில் அமர்ந்தார். அந்த காலத்து வீட்டின் வாசலில் இருபுறமும் இருந்த பெரு திண்ணைகளை பாதுகாப்பிற்காகவும் இடத்தை உபயோகித்து கொண்டு வருவதற்காகவும் இரும்பு கிரோதை போட்டு அடைத்து கம்பி கதவுகளை போட்டதில் உட்காரும் இடம் பறிப்போய் வாசல்படி மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. அவருக்கு இப்போது வெயில் ஏறியதும் மணி ஒரு 10 இருக்குமோ என்று எண்ணினார். காலையிலிருந்து ஒருவர் காஃபி கூட குடிக்காமல் பசி காதை அடித்தது. கணவர் வடிவேலு இறந்தவுடன் மருந்து கடையை சங்கருக்கு என்று குறித்து வைத்து அதை குத்தகைக்கு விட்டு அதன் வருமானம் சின்னவன் சங்கருக்கு அனுப்புவது போல் சொத்து பிரித்தார்கள். பெரியவன் சந்திரவிற்கு தாத்தா எழுதி வைத்த வீடே இருக்கட்டும் என்று முடிவெடுத்தார்கள். போன மாதம் கோடை விடுமுறைக்கு மகள் தேவி ஊருக்கு வந்த பொழுது ராஜம் தனக்கு பரம்பரையாக வந்த நகைகள் அனைத்தையும் அவளுக்குரிய சொத்தின் பங்கு என்று சொல்லி கொடுத்து விட்டார். பசங்க மட்டும் வச்சிருக்கோங்க, வேணா சொல்கிறாங்க. அப்படியே அள்ளி கொடுக்காட்டி என்ன? இங்கே கல்யாணம் ஒரு பேத்தி இருக்கிறது நினைப்பு இல்லையா என்று எரிந்து விழுந்தாள். நீ ஏம்மா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற? உனக்கு வேணும்னா உன் வீட்டுக்காரன் செஞ்சு கொடுக்க சொல்லு. ஏன் பரம்பரை சொத்தை ஏன் பொண்ணுக்கு கொடுத்தேன், அதில் உனக்கு என்ன கோபம் என்று ராஜமும் பதிலுக்கு சண்டை போட்டார். இந்த பிரச்சனையை வைத்து தினமும் இருவருக்குள் சண்டை வர ஆரம்பித்தது. அவள் தடுத்து பார்த்தாள். தனக்கு இருப்பது 2 பையன்கள் தான். வெளிநாட்டில் தனக்கும் நகை போட வாய்ப்பில்லை. எனவே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று மறுத்தும் வற்புறுத்தி கொடுத்து விட்டார். தனது கடமை முடிந்தது போன்ற மகிழ்ச்சி அவருக்கு. ஆனால் இதற்கு பிறகுதான் சாந்தியின் குணம் மாறியது. சாந்தியின் ஒரு பெண்ணும் ஒரு மகனும் வெளியூரில் கல்லூரியில் படிக்கிறார்கள். சாந்தி தனது மாமியாரின் நகையை தனது மகளுக்குரியதாக நினைத்திருந்தால் போலும் நேராகவே சண்டைக்கு வந்தாள். வார இறுதியில் வீட்டுக்கு வரும் சந்துருவிற்கு இவர்களின் சண்டையை தீர்ப்பதற்கே சலிப்பாக இருந்தது. ஏன் வீட்டுக்கு வருகிறோம் என்று வெறுத்து போய் மனுஷன் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா என்று அவனும் தன் பங்கிற்கு கத்திவிட்டு மணிக்கடினை தூக்கி கொண்டு மாடிக்கு போய் உட்கார்ந்து விடுவான். பக்கத்து வீட்டில் வேலை செய்யும் பெருந்தேவி வீரின் படியில் உட்கார்ந்திருக்கும் ராஜத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு, தபாலுக்காக காத்திருக்கிறீங்களா பெரியம்மா? தபால்காரன் மத்தியானம் தான் வருவார் என்று அவளாகவே ஒரு காரணம் கற்பித்து பதிலும் வழங்கிவிட்டு போனாள். இதற்கு மேல் மொட்டை வெயிலில் வாசப்படியில் உட்கார்ந்திருந்தால் அடுத்தவர்கள் வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று தோன்றியது ராஜத்திற்கு. திருமுனையில் இருக்கும் ராமு தம்பி கடைக்கு சென்று மகனை அவன் கைபேசியில் அழைக்கலாம் என்றால் தொலைபேசி இன்னும் தெரியவில்லை. தொலைபேசியில் புரோகிராம் செய்த பட்டனை அழுத்தி பேசியதில் என் மனப்படம் ஆகாமலே போய்விட்டது. நல்ல வேளை இன்று வெள்ளிக்கிழமை மகன் வீடு வந்து விடுவான். மாலையில் அவன் வந்ததும் அவனுடன் வீட்டுக்குள் போய்விடலாம். இனிமே சாந்தியுடன் தர்க்கம் செய்த வேண்டாம்.
கொல்லைப்புற தாழ்வாரத்தில் முடங்கிக் கொள்ளலாம். கயிறு கட்டில் கிணற்றடி கழிவறை எல்லாம் வசதியாக இருக்கும். சொந்த வீட்டிலே அப்படி பின்னால் அனாதையாக கிடந்தால் ஊருக்கு நிலைமை தெரியும். அவமானம் இல்லை. சாந்தி ஒருவேளை சோறு கொடுத்தாலும் குழாயில் தண்ணி பிடித்து குடித்து விட்டு அரை வயிற்றோடு படுத்துக்கொள்ளலாம். வரட்டும், சாயங்காலம் சந்துரு வரட்டும். இவ்வளோ நாள் இந்த வீட்டில் சாந்தி என்னை விட்டு வைத்திருந்த அந்த நகைக்காக தானே பேரில் வீடு எழுதி வைத்த அப்பாவும் இப்படி நான் நடுத்தெருவில் இருப்பேன் என்று நினைத்திருக்க மாட்டாரே என்று எண்ணிய ராஜத்திற்கு தன் இறக்கத்தில் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. மகன் வரட்டும், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கிறது அவன் வர? இப்பொழுது மணி என்ன, ஒரு 12 இருக்குமா? ராஜத்திற்கு ஒரு முறை கழிவறை சென்று வந்தால் பரவாயில்லை என்று தோன்றியது. அந்த காலத்தில் வீட்டின் பின்புறமாக வந்து தோட்டி சுத்தம் செய்யும் ட்ரைக்ளைன் வைத்த பழைய வீடு. கொல்லைப்புறம் நாரசாலையின் கதவு வழியாக அவர்கள் வந்து போக வழி இருக்கும். அதனால் வீட்டின் பின்புறம் போக இக்கால வீடுகள் போல பக்கத்து சந்தையிலே ஒவ்வொரு வீட்டு சுவரும் அடுத்த வீட்டின் சுவராக பங்கு போட்டு அமைந்த பழைய காலத்து வீடு காலம் மாறி நவீன கழிவறையாக மாற்றியாக்கிவிட்டது. ஆனால் பின்புறம் உள்ள அதை அணுக வீட்டின் உள்வழியாக தான் செல்ல வேண்டும். இவளுக்கு இது போன்ற தேவைகள் இருக்கும் என்று சாந்திக்கு தோணாதா? வரட்டும், சந்திரு வரட்டும் என்று மனம் கருவினார். மெல்ல எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தா உச்சி வெயிலில் சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் போயிருந்தது. மெதுவாக தெருமுனைக்கு சென்று அங்கிருந்த குட்டி சுவருக்கு பின்புறம் மீண்டும் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்துவிட்டு ஒதுங்கிவிட்டு வந்தார். ஐயோ, என் நிலை இப்படி ஆயிடுச்சே, யாரையோ பழிச்சேனே, என்ன இது ஆடு மாடு மாதிரி தெருவில் ஒதுங்குறாளேனே, கேலி செய்வேனே, நானே அந்த நிலைமைக்கு வந்துட்டேனே கடவுளே என்று மனதுக்குள் புலம்பினார். அங்கிருந்த வீட்டின் வாசப்படியை பார்த்த பொழுது அது உச்சி வெயிலில் காய்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. சாயங்காலம் சந்திரம் வர வரை எங்காவது நிழலாக போய் உட்கார வேண்டியதான் என்று எண்ணிய பொழுது 2 தெரு தள்ளி இருக்கும் வரச்சித்தி விநாயகர் கோவில் மணியின் ஒளி காட்சி வந்தது. அங்கு போய் மண்டபத்தை உட்கார்ந்து கொள்ளலாம், மீண்டும் மாலையில் வீட்டுக்கு வரலாம் என எண்ணி கோவிலை நோக்கி மெல்ல தள்ளாடி நடந்தார். உயர்த்த முகத்தை முந்தானையால் துடைத்து கொண்டார். கோவில் வாசலில் பிச்சை கேட்டவர்களை பார்த்த பொழுது விகர்த்தி சிரிப்பு வந்தது. நானும் இப்பொழுது உங்களைப் போலதான் என நினைத்து கொண்டே உள்ளே சென்றார். யாரோ தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றியதில் மகிழ்ந்து சாமிக்கு சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் படைத்துவிட்டு அனைவருக்கும் தொண்டையில் அன்னதானம் கொடுத்தார்கள். யாராக இருந்தாலும் நல்லா இருங்கப்போ என்று மனதில் வாழ்த்தி கொண்டு வரிசையில் நின்று சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் வாங்கி கொண்டு மண்டபத்தில் போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். நீரிழிவு நோய்க்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டால் என்ன ஆவது என்ற கவலை மின்னலென தோன்றி அதே வேகத்தில் வயிற்று பசிக்கு முன் இப்படி யோசிப்பது தேவையில்லை என்றும் தோன்றியது. மனதில் இப்படி பிச்சைக்காரி போல தானம் வாங்கி சாப்பிட நிலைக்கு வந்தது. ராஜத்தின் மனதை அறுத்தது. இதே கோவிலில் தனது பேரை குழந்தையின் காது குத்திற்கு கணவரின் நினைவு நாள் என்று தானும் அன்னதானம் கொடுத்தது நினைவு வர துக்கம் தொண்டையை அடைத்தது. மூச்சு விட சிரமமாக இருந்தது. நெஞ்சே அடைக்குதா ராஜம் என்ற கணவரின் பரிவான குரல் அவள் காதில் கேட்டது. கண்கள் இருண்டன. ஆமாங்க, நெஞ்சு அடைக்குதுங்க. பாருங்க மாமா, உங்களுக்கு அப்புறம் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பிச்சைக்காரியா அனாதையா ஆயிட்டேனே என்று வாய்விட்டு புலம்பினார். அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பூஜை ஜாமான் வைக்கும் கடைக்காரம்மா, என்ன தாயி சொல்கிற, நெஞ்சு அடைக்குதா என்று கேட்டுவிட்டு அருகில் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களிடம் பாட்டிலில் நீர் இருப்பதை பார்த்து, ஐயா, இந்த பெரியம்மாவுக்கு தொண்டை அடைக்குதாமா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்றால் அந்த குடும்பத்தின் கடைக்குட்டி சிறுவனிடம் தண்ணீர் பாட்டலை கொடுத்து, கண்ணா ஓடு, பாட்டிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா என்று அனுப்பினார்கள். அவன் பாட்டி இந்தாங்க என்று ராஜத்திடம் நீட்டிய பொழுது அவருக்கு மார்பில் சுரீரென்ற வலி ஏற்பட்டு ஒரு கையால் நெஞ்சை பிடித்து கொண்டார். நீருக்காக நீட்டிய கையை துவண்டு விழுந்தது. பளீரென்ற ஒரு ஒளி அவர் கண்முன் தோன்றி மறைந்தது போல் இருந்தது ராஜத்திற்கு. ஐயோ பெரியம்மா, இங்கன பாருங்க என்று சுற்றி இருந்தவர்கள் அவரை உலுக்கி பிறகு அவரை அடையாளம் கண்டு அவரை அவரது வீட்டில் சேர்த்த பின்பு அவர் மறைத்த செய்தி தெரிந்து அறக்க பறக்க ஓடி வந்த சந்துருவிடமும் அண்டை அயலார் உறவினர்களிடம் சாந்தி சொல்லி கொண்டிருந்தாள். அத்தை மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. புண்ணியவதி கோயிலே சாமி கூட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.